ஓம் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லையே ஊரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 62. தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கட்கரி உரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே. காஞ்சிபுரம் ஒரு சிறப்பான க்ஷேத்திரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். காஞ்சி காமாட்சி அந்த ஊரோட சிறப்பு என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கான கோவில்கள்ல அம்பாளுக்கு சந்நிதி கிடையாது, தனியாக சந்நிதி கிடையாது. ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல பார்த்தோம்னா அங்கேயும் அம்பாளுக்கு தனி சந்நிதி கிடையாது, சிவபெருமான் சந்நிதி மட்டும்தான் இருக்கும். வேற 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 சிவபெருமான் பார்க்கலாம், ஆனா அம்பாளுக்குன்னு தனி சந்நிதி கிடையாது. அதே போலதான் அங்க இருக்கிற மற்ற சிவன் கோவில்கள். ஆனா அங்க இருக்கக்கூடிய எல்லா சிவபெருமானுக்கும் அங்க இருக்கிற நாயகி யாரு அப்படின்னா காமாட்சி. அன்னை காமாட்சி மகாராஜியாக திரிபுர சுந்தரியாக இந்த காஞ்சிபுரத்துல வீற்றிருந்து அத்தனை பேரையும் நன்கு தர்மப்படி ஆட்சி செய்து வருகிறாள். மகாராஜி அவள். அம்பாள் சிவபெருமானின் வீர செயல்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பார தழுவிண்டா. அவரை தன்னுடையவனாக ஆக்கி கொண்டாள், முத்திரை பதித்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எத்தனையோ பேர் எத்தனையோ வீர செயல்கள்லாம் செய்யறாங்க, ஆனா சிவபெருமானுக்கு தான் நிறைய அதுல சிறப்பு உண்டு. கடைசி நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருப்பார், அமைதியா இருப்பார். எழுந்து போய் ரொம்ப சண்டையெல்லாம் போட மாட்டார். ஒரு க்ஷணத்துல இப்படி ஒரு நெற்றிக்கண்ணை திறப்பார், முடிஞ்சது கதை. ஒரு க்ஷணத்துல அந்த காரியத்தை முடிச்சிருவார். அஷ்ட வீரட்டானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சிவபெருமான் வீர செயல்கள் குறித்த இடங்கள் அது எட்டுமே தமிழ்நாட்டுலதான் இருக்கு. அதுல 2 வீர செயல்களை பற்றி அபிராமி பட்டர் இந்த பாடல்ல சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிவபெருமான் திரிபுரங்களை எரித்தார். திரிபுரங்கள்னா என்ன? 3 அசுரர்கள் இருந்தாங்க. தாரகன், வித்யுன்மாலி, அதுக்கப்புறம் கமலாக்ஷன் அப்படின்னு. அவங்க 3 பேரும் 3 கோட்டை வச்சிருந்தாங்க. இரும்பு கோட்டை, தங்க கோட்டை, வெள்ளி கோட்டை. அது 3ஐயும் எடுத்துட்டு பரப்பானுங்க. எங்க நிறைய ஜன கூட்டம் இருக்கோ அதுக்கு கீழே கொண்டு அதை பார்க் பண்ணுவானுங்க. இப்ப அந்த கோட்டைக்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாம் நசுங்கி செத்து போவாங்க. அதை பார்த்து அவங்களுக்கு ஒரே உல்லாசமா இருக்கும். அவங்களுடைய பொழுதுபோக்காக இதை செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப அவனுங்களே அசுரர்கள் தான். அசுரர்களுக்கு நிறைய வீரம் அதிகம். ஆனா அவங்களுடைய அகந்தை எதனாலன்னு கேட்டா இந்த கோட்டையினால் தான். இந்த கோட்டையை அழிச்சு அவனுங்க ஒண்ணும் இல்லாம அழுவானுங்க. இந்த கோட்டை தான் அவனுங்களுடைய பலம், அகங்காரம் எல்லாம் அதுதான். சிவபெருமான் என்ன பண்ணாரு, அந்த 3 கோட்டைகளையும்
எரித்தார். எப்படி எரித்தார்? மேருமலையை, தங்கமலை அப்படின்னு சொல்லக்கூடிய மேருமலையை வில்லாக கொண்டு, ஆதிசேஷனை நானாக கொண்டு, திருமாலை அம்பாக கொண்டு ஒரு புன்சிரிப்பு சிரிச்சு ஒரு வம்பு விட்டாரு, 3த்தையும் காலி பண்ணிட்டார். அப்புறமா என்ன ஆனானுங்க, அந்த கோட்டையெல்லாம் அழிஞ்சு போனோன்னா அகங்காரம் அழிந்து போய் அந்த 3 பேரும் சிவபெருமான்கிட்ட சரண்டர் பண்ணி, ஒருத்தன் வந்து முழவுங்கிற வாத்தியம் வாசிக்கிறான், பாக்கி 2 பேரும் அவருக்கு மெய்காப்பாளர்களாக, வாயிற்காப்பாளர்களாக இருக்கிறார்கள். சேவை புரிந்து கொண்டு, தொண்டு புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அகங்காரத்தை நாசம் பண்ணி அவங்கள பக்தர்களா மாற்றிட்டாரு சிவபெருமான். தங்க சிலை கொண்டு, தங்க சிலைனா இந்த மேருமலை பொன்மயமா இருக்குமா அந்த மலை, சிலைனா இங்க மலை. தங்க சிலை கொண்டு தானவர் அப்படின்னா அரக்கர்கள், அசுரர்களின் முப்புறம் சாய்த்து, அந்த 3 புறங்களையும் எரித்து, அது செய்த இடம் எதுன்னு கேட்டா திருவதிகை. திருவதிகையில தான் இந்த வீரட்டானம், திரிபுர சம்ஹாரம் அப்படிங்கிறது நடந்தது. அடுத்தது இன்னொன்னு சொல்றார், மத வெண்கண் கரி உரி போர்க்க. மதனா மதம் கொண்ட, வெண்கண் கரி, மதம் வந்ததுனாலே, கோபம் வந்ததுனாலே கண்கள்லாம் சிவக்கும். அதனால கோபம் கொண்ட வெண்மையான கண்கள், அப்படியே கோபம் ததும்பி நிற்கிற கண்களை உடைய கரி யானை. யானை கஜாசுரன் ஒரு அசுரன். அவனும் எல்லாரையும் ரொம்ப துன்பப்படுத்திட்டு இருந்தான். ஆனா இவனை ஒண்ணும் பண்ண முடியல, மாத்த முடியலங்கும் போது அவனை அழித்து, அதுவும் கருணை தான், இறைவனின் கருணை. டைம் கொடுத்து பார்ப்பார், மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவார். அது முடியல அப்படின்னு வரும்பொழுது கடைசியில சம்ஹாரம் பண்ணிதான் தங்களுடைய கருணையை வெளிப்படுத்துவார் இறைவன். அதே மாதிரி இவனையும் என்ன பண்ணாரு, அவனை மாய்த்து, அந்த கரினா யானை, கரியை மாய்த்து அவனுடைய தோலை உரித்து, உரி போர்த்த, அதை எடுத்து போர்த்தி கொண்டாராம். மத வெண்கண் கரி உரி போர்த்த. செஞ்சேவகன், செஞ்சேவகன் என்னமா, வஞ்சத்தினால பின்னாடி போய் ஒளிஞ்சிருந்து வேற ஏதாவது ட்ரிக்கியா வந்து வார் பண்றதுலாம் கிடையாது. எல்லாரும் பார்க்கும்படியா வெளியில நின்று பயங்கரமா சண்டை போடுறது. அப்படிப்பட்ட வீரச்செயலை தான் வந்து செம்மையான சேவகன்னா வீரச்செயல் புரியக்கூடியவர். செஞ்சேவகன்னா செம்மையான சேவகன். சேவகன் இங்க காவலன், வீரச்செயல் புரிபவன், வீரன் அப்படின்னு அர்த்தம். இந்த 2 வீரச்செயல்களை குறிப்பிடுறார். சிவபெருமானின் வீர செயல்களை பார்த்து அம்பாள் புரித்து போனாள். எப்பவுமே பெண்களுக்கு ஆண்கள் நல்ல கரேதியஸா, நல்ல ஒரு ஆண்மை தன்மையோட இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு ரோட்ல ஏதோ ஒரு கஷ்டம் நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு யாரோ ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பொண்ணை வந்து யாரோ டீஸ் பண்ணாங்க அப்படின்னா, அங்க யாராவது ஆண்மகன்கள் இருந்து அவங்க தட்டி கேட்கல அப்படின்னா பெண்களுக்கு மகா கோபம் வரும். அவங்க போய் பயங்கரமா சண்டை போடுவாங்க. அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து வலிமை கொடுக்கப்பட்டிருக்கு. உடல் வலிமையும் மன வலிமையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கான ரீசன் என்னன்னா, மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் ஆண்மைங்கிறது. அது இருக்கிறவங்களதான் பெண்கள் மதிப்பார்கள். இங்க சிவபெருமானை போன்ற ஒரு செஞ்சேவகன் கிடையாது. பேர்பட்ட வீரச்செயல் புரிபவர் அவர். செம்மையான வீரன், சிறந்த வீரன் சிவபெருமான். மெய்யடைய அவருடைய திருமேனியை நன்கு, அவருடைய திருமேனியில அம்பாள் என்ன பண்ணா, முத்திரை பதித்தாள். இவன் என்னுடையவன் என்று அவரை கட்டி கொண்டு தன்னுடைய கணங்களின் பதிப்பையும் வளையலின் பதிப்பையும் வைத்து மெய்யை அடைந்தாள். மெய்யடைய. இந்த யானையை வந்து கஜமுகாசுரனை கொன்று தோலை உரித்து போர்த்து கொண்ட தலம் வந்து திருவள்ளுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டது. திருவதிகை, திருவள்ளுவோம் இந்த 2 ஸ்தலங்களிலும் நடந்த நிகழ்ச்சியை தான் இங்கே அபிராமி பட்டர் குறிப்பிட்டார். பொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி. அம்பாளின் பொங்கைகள்னா அம்பாளுடைய ஸ்தனங்கள், குறும்பைனா இளநீர் போன்ற அம்பாளுடைய ஸ்தனங்களை கொண்டு அவள் குறியிட்டாள். நெல்லுடையவன் சொல்லிட்டு ஒரு மனித உருவத்துல சிவபெருமான் இருந்திருந்தா இங்க குறியிட்டார் அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். சிவலிங்கம்ங்கிறதுனால முழுக்க தள்ளி கொண்டாள் அம்பாள். அதனால அவருடைய உடம்பு முழுவதும் அவள் குறியிட்டாள். குறியிட்ட நாயகி அம்பாள். நாயகி எல்லோருக்கும் தலைவி. கோ கனக, தாமரை மலர் போன்ற தன்னுடைய செம்மையான கை கரும்பும். அவருடைய கைகள்ல என்ன வச்சிருக்கா, கரும்பும் மலரும். அம்பாள் வந்து கரும்பை கொண்டிருக்க
கொண்டிருக்கிறாள் ஒரு கையில, இன்னொரு கையில பஞ்ச பானங்களை மலர்களாக கொண்டிருக்கிறாள். மலர்களை பஞ்ச பானங்களாக கொண்டிருக்கிறாள் இல்லையா? அது நம்ம பார்த்து அம்பாளுடைய கைகளே வர்ணிக்கிறார். நூத்திச்சோட கையில இருக்கிற கரும்பும் அந்த 5 மலர் வருது. இப்போ வந்து சிவபெருமானை ஆற தழுவி அவருடைய உருவத்தின் மேல லிங்க ரூபத்துல தன்னுடைய வளையல் பதிப்பையும் தலங்களின் பதிப்பையும் அம்பாள் செய்தாள். அவளுடைய கையில என்ன இருக்கு? கரும்பும் இருக்கு, பஞ்ச பானங்களும் இருக்கு. இப்படிப்பட்ட அம்பாளை நினைக்கும் போது அவள் கரும்பையும் பானங்களையும் வச்சிருக்க காமனும் இதேதான் வச்சிருக்கான். ஆனா அம்பாள் கையில வச்சிருக்கா அப்படின்னா இந்த அம்பாளினுடைய இந்த உருவத்தை நம்ம தியானம் பண்ணும்போது கையில கரும்பையும் அந்த மலர் கடைகளையும் கொண்டுள்ள அம்பாளின் திருவுருவத்தை நம்ம தியானம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நம்ம காமத்தை ஜெயம் பண்ண முடியும். நம்ம மனசுல தேவையில்லாத காம எண்ணங்கள் வரவே வராது. இந்த பாட்டுல நம்ம எல்லாம் மனசை தியானம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா போதும், நம்மளுடைய சிந்தையில நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்பேற்பட்ட ஆசைகளையும் வெல்ல முடியும், காம ஜெயம் செய்ய முடியும். தெங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே முடியும். எப்பவுமே அம்மா என் மனசுல எப்பவும் உன்னை பற்றிய நினைவுகள், உன்னுடைய தியானம் இதேதான் புரிந்திருக்கு அப்படிங்கிற நமக்கும் போகணும். அதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். இந்த பாடல்ல வந்து முக்கியமா சிவபெருமானின் 2 அஷ்ட வீரட்டான செயல்கள்ல 2 செயல்கள். ஒன்று வந்து முப்புரங்களை எரித்த திரிபுர சம்ஹாரம் திருவதிகையில நடந்தது. இன்னொன்னு கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்தது திருவழுவூர்ல நடந்த வீரட்டானம். அந்த 2 விஷயங்களையும் குறிப்பிட்டு அம்பாள் வந்து அப்பேற்பட்ட வீர செயலை பார்த்து மகிழ்ந்த அந்த பார்வதி அன்னை சிவபெருமானை ஆற தழுவி கொண்டு தன்னுடைய கொங்கைகளின் மூலமாகவும் தன்னுடைய வளையல்களின் மூலமாகவும் குறிகளை விட்டாள். அப்பேற்பட்ட அன்னை கையில் கரும்பையும் மலக்கடைகளையும் கொண்டுள்ளாள். நமக்கு நம்முடைய ஆசைகளை கட்டுக்குள் வைப்பதற்கு, தர்மமான ஆசையாக அவை இருப்பதற்கு, ஆசைகள் வரம்பு மீறாமல் இருப்பதற்கு, ஆசைகளை நாம் ஜெயம் செய்வதற்கு அம்பாள் அனுகிரகம் செய்வாள். நமக்கு அவளை எப்பொழுதும் தியானம் செய்வோம் அப்படின்னு இந்த பாட்டுல அபிராமி பட்டர் சொல்றார். இன்னும் ஒரு முறை பாராயணம் பண்ணலாம். தங்கச்சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மதர வெங்கண் கரி உரி கோர்த்த செஞ்சேவகன் நெய்யடைய பொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக செங்கை கரும்பும் மலர்ந்து போதுமே சிந்தையதே. ஓம் சர்வம்